மஷ்ரூம் வாங்கி 2 நாள் ஆயிடுச்சு. இனியும் வச்சுருந்தா கெட்டு போயிடும்னு இன்றைக்கி கிரேவி பண்ணிட்டேன். கிரேவி ரொம்ப திக்காக பண்ணாமல் கொஞ்சம் ஊற்றி சாப்பிட்ற மாதிரி தான் பண்ணியிருக்கேன். நேற்றுக்கு சப்பாத்தியும் பன்னீர் பட்டர் மசாலாவும் பண்ணியாச்சு. இன்றைக்கி மஷ்ரூம் கூட திரும்பவும் சப்பாத்தி பண்ண வேண்டான்னு இடியாப்பம் செஞ்சுட்டேன். இந்த வாட்டி மஷ்ரூம் கிரேவி மட்டன் குழம்பு செய்கிற மாதிரி பட்டை, கிராம்பு, வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, தேங்காய் எல்லாத்தையும் வதக்கி அரைச்சி செஞ்சுருக்கேன். இடியாப்பத்து கூட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. பசங்களுக்கு ஒரே டேஸ்ட்டில் இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தா தான் அவங்களும் விரும்பி சாப்பிட்றாங்க. ஈவினிங் வந்ததும் அவங்களுக்கு என்ன சாப்பாடு செஞ்சு கொடுக்கலான்னு யோசிக்கிறதே ஒரு பெரிய வேலை. அவங்களுக்கு செஞ்சு கொடுக்குற சாப்பாடு ஆரோக்கியமாகவும் இருக்கணும், அதே நேரத்தில் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி டேஸ்ட்டாகவும் இருக்கணும். ஆனால் சில சமயம் அவங்க ஸ்கூல்லேருந்து வரும்போதே மைண்டில் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிட்டு வருவாங்க பாருங்கள், இன்றைக்கி நூடுல்ஸ் தான் சாப்பிடணும்னு. அப்போ நமக்கு வரும் பாருங்கள் டென்ஷன். என்ன பண்ணுறது, எல்லாத்தையும் ஒரு ஓரமாக மூட்டை கட்டி வச்சுட்டு அவங்கள சமாதானப்படுத்தி சாப்பிட வைக்கணும். அப்படி இல்லைனா அவங்க கேட்டதை செஞ்சு கொடுக்க வேண்டியதான். வேறு என்ன பண்ணுறது? உங்கள் வீட்டில் எப்படின்னு மறக்காமல் கமெண்டில்